ഹലോ മക്ക, എല്ലാത്തും വണക്കം. ഇന്ന് രാത്രി 12 മണിയാനപ്പം എല്ലാ നാളും ലോഗിൻ ചെയ്ത പോലെ அந்த கேமை லாகின் செய்து உள்ளே போனப்போ 2 கறங்கி கேமுக்குள்ளே போச்சு. கேமுக்குள்ளே போனப்போ பார்த்தா ஸ்குவாட் பீட் ராயல்னு புதிய ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. சரி, இந்த ஈவெண்ட்டில் என்னது இருக்குன்னு சொல்லி கேமுக்குள்ளே பார்த்தா ஒருத்தன் ஓடி சாடி கறந்தும் பறந்து உருண்டு வந்து லாபியில் நின்னேன். லாபியிலேயே அந்த காட்டித்தார இடத்துல காட்டித்தார வேற ஒன்றும் இல்லை, இந்த துணி காட்டித்தார இடத்துல நின்னேன். நின்றுட்டு சரி நான் இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு மேலே சுற்றி கறக்கி கறக்கி பார்த்தா காலில் தீ வருது, கையில் தீ வருது, அடுத்தவனுக்கு வாய்க்காலோட மூக்கிலோட தீ வருது. சரிடி, இந்த துணிக்கு தான் குழப்போனேலி என்ன இருக்குன்னு சொல்லி உள்ளே பார்க்கலான்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போனப்போ தான் அதில் ஒரு துணி இல்லை, ஒரு துணி இருக்குது, ஒரு கத்தி இருக்குது, அடுத்து ஒரு பெண்ணுக்கு துணி இருக்குது, ஒரு க்ளூவால் இருக்குது, ஒரு வண்டி இருக்குது, ஒரு லோட்டு பாக்ஸ் இருக்குது, ஒரு பேக் இருக்குது. അടുത്ത് തന്നെ ഒരു എന്താ ഒന്നില്ല, ഒരു 5-6 നിൽക്കുക, എന്താ മ്യൂസിക് പോലെ ഇരിക്കും സിമ്പിൾ. അത് എക്സ്ചേഞ്ച് ചെയ്താൽ നിങ്ങൾക്ക് ഇതെല്ലാം റെയർ സാധനം വേണ്ട പറ്റും, റെയറില്ല ഇത് ടോപ്പ് സാധനം. അപ്പോൾ அப்படி 5-6 സാധനം இருக்குது. சரி, இதில் என்ன இருக்கணும் சொல்லி உள்ளே போய் பார்த்தா ആദ്യം കത്തി എന്നോണ്ട് പോനെ. കത്തി എന്നോണ്ട് പോനപ്പം കത്തി பார்த்தா நல்ல டீசெண்டாக ஸ்டைலாக பெர்ஃபெக்டாக வேறு லெவலில் இருந்து. நீங்கள் வேணே பாருங்க, நல்ல நல்ல வெள்ளை கலரில் என்ன மேலேக்கு பொங்கி வருது. இங்கே வேற ஒன்று நினச்சாது, அந்த எஃபெக்ட் நான் சொன்னேன், வெள்ளை கலர் லைட்டு பொங்கி வருதுன்னு. அடுத்து நமக்கு பண்டிலை பார்க்கலாம். இந்த பண்டிலை பிடிச்சி வச்சு காத்து நின்னா நிறைய நேரம், ஏன்னா அந்த பையன் அங்கண்டு ஓடி இஞ்ச வரண்டியா, அதுக்கு எப்படி ஒரு 5-6 மணிக்குறோம். அந்த விலைவழிக்கு ஒன்று பார்த்து நிற்காத, நமக்கு நேரே அந்த மாஸ்க் ரெண்டும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க்கை காட்டுறாரு. மாஸ்க்கை பார்த்தா 2 சைடு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. അങ്ങനോടെ തന്നെ എഫക്റ്റ് വരുത്. பார்த்தா നല്ല പച്ച കളറിൽ കിളുകിളുന്ന് വരുது. വാവ്, അടിപൊളി. அந்த கர்ச்சீப்பில் கட்டி வச்ச போல நல்ல மாஸ்க்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த துணி இஷ்டப்பட்டால் எடுங்க, ലാസ്റ്റ് ചൊല്ലിയല്ലേ എടുക്കണമോ വേണ്ടിയാണ്. അടുത്ത് നമുക്ക് ഷൂവിലെല്ലാം ഉലകത്തിലെ ഒരിടത്തിലെ ഇല്ലാത്ത പുക പോറ ഷൂ எங்கே உண்டு? ஃப்ரீ ஃபயரில் இன்னத்தை ஈமெயிலில் மாத்திரம் உண்டு புகை போகிற ஷூ. புகை போகிற ஷூவை பார்த்தா நல்ல சூப்பராக தான் புகையெல்லாம் போகுது, எல்லாருக்கும் இஷ்டப்படும். அடுத்து நமக்கு இந்த பேண்ட்டை பார்ப்போம். பேண்ட் எப்போ உள்ள போகிறதையும் மொக்கையாக கொடுத்துருக்கானுவா, ஆருக்கும் கண்ட இஷ்டப்படாது. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா என்ன இந்த இடது காலில் பார்த்தா നിങ്ങൾക്ക് பார்த்தா അറിയില്ല, ஒரு பெல்ட் போல் எக்ஸா ஒய்யை போல் என்னக்கே பல கொடுத்துருக்கணும். பேண்ட்டுக்கு மாடலாக இருக்கும், இல்லை பேண்ட்டு எப்போ ஒரே கலரில் இருந்தால் 2 டிசைன் வச்சு ஐயா. சரி, அடுத்து நமக்கு உடுப்பை பார்க்கலாம். உடுப்பு பார்க்கணும் நேரம் விரட்டு பார்ப்பேன். அது வரை நான் இங்கே நான் പരിപാടി நான் உடுப்பை பாருங்க. உடுப்பு பார்த்தா 2 தோளுக்கு கீழே அந்த என்ன மசில், நமக்கு ஜிம்மில் போய் ஆளு பெருக்கும் நேரலாம் 2 உண்டை கையில் டெய்லியா மசில் அங்கே 2 எஃபெக்ட், இந்த கையில் ஒரு எஃபெக்ட், இந்த கையில் ஒரு எஃபெக்ட். அவன் பார்த்துக்கிட்டு கையை மடக்கி வச்சுட்டாக்க நிற்கிறான். கையை மடக்கி வச்சுருந்தப்பம் அவன் கையை உடக்கிறப்ப அவன் கை பொள்ளிச்சு. கை பொள்ளுன்னு கையை எங்கே எடுத்து குடஞ்சிட்டு വീണ്ടും അതേപോലെ നിൽക്കുന്നതായി അടവാക്കും. ഇപ്പം തുണി ഇടുന്നത് അവനിക്ക് പൊള്ളുന്നത്. അപ്പോൾ കളിച്ച വന്നൊക്കെ ഫോണൊക്കെ എത്ര പൊള്ളുവാണ് பார்க்கணும். നോട്ട് ദ പോയിന്റ്, அப்படி നോട്ട് ചെയ്ത് வச்சுங்க. അടുത്തുനിന്ന് இந்த பண்டலுக்கு தலையை காட்டி தரேன். தலையை பார்த்தா നമുക്ക് അപ്പോഴത്തെ പയൽ വില വെട്ടത് പോലെ ഉച്ചം തലയിലെ മുടിയെല്ലാം നേരെ വളർത്തി വിട്ടിരിക്കാൻ. பேக்கில் பார்த்தா அப்படியே வலிச்சு விட்டுருக்குதாங்க. அதுக்கு மேலே தொப்பி இட்டுருக்குதாங்க. அப்படியே முடியை சரிச்சு வச்சுருக்காங்க. அந்த சோப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் முடியை. அது இந்த எடுத்து துணிக்கு வண்டியாக அந்த முடியை பெயிண்ட் அடித்தாங்க. പെയിൻ്റ് ആക്കാതെ അതിനകത്ത് ഇത് ഫെമ്മില്ല, പെയിൻറ്റ് നല്ല ചുവപ്പ് കളറിലുള്ള പെയിൻ്റ് ആക്കാത്. അതൊക്കെ അടിച്ചു അതൊക്കെ அந்த முடியை பறக்கவும் இல்லை, பிரியவும் இல்லை, அப்படியே அந்த ஒட்டி நிற்கி பெயிண்ட் ஆக்காது. இந்த അടുത്ത பார்த்தா ஒரு க்ளூவால் இருக்குது. இந்த க்ளூவால் നേരത്തെ അവർക്ക് ഗെയിമിൽ വന്നത് അത് ഇതുപോലെ തന്നെ വെച്ചത്. நேற்று நமக்கு அந்த வீத்திரைக்கு ஹெட் வந்து இல்லையா, வீத்திரை ஹெட் இல்லை, அந்த வீத்திரை ஹெட் போலத்து இருக்குது க்ளூவால். அந்த க்ளூவால் போல டாப் அப் இவன் வந்ததாக்கு இந்த ஆந்த க்ளூவால். ஆந்த இல்லை, அது பார்க்க ஆந்தை எப்படி இருக்கணும் தான் சொன்னேன். எல்லா க்ளூவாளுக்கு ஒரு பேருண்டு, நீங்கள் வேണമെങ്കിൽ கமெண்டில் கேளுங்க அந்த க்ளூவாளுக்கு பேர் என்ன, இந்த க்ளூவாள் பேர் என்ன தான் சொல்லியில்ல. அப்போ இந்த ஆந்த க்ளூவால் நேரத்தை வந்ததாக்கு. இது ஏன் ஆந்தை சொல்லி வந்துச்சா, 2 சைடில் 2 அண்டி கண் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து அந்த நடுவில் பாருங்க ப்ளே பட்டனை கமத்தி வச்சுருக்கு கிலோட்டு. അപ്പം ആന്താച്ചില്ല. അടുത്ത பார்த்தா ஒரு ചവപ്പട്ടി വന്നിருக்கு. இந்த ചവപ്പട്ടി നേരത്തെ ഒരിക്കൽ വന്നതേ, அந்த க்ளூவால் பெலவழியை പോലെ നേരത്തെ വന്നതാണ്. 100 ഡയമണ്ട് കൊടുത്ത ചവപ്പട്ടി കിട്ടും. ചവപ്പട്ടി பார்த்தா நல்ல மாடலில் நல்ல கறங்கி நீசண்டாக நிற்கும். நீங்கள் ஒருத்தனை கொன்று கழிஞ்சு அந்த பெட்டியை பார்க்கும்போதே உங்களுக்கு இஷ்டப்படும், அப்படி பவர் தானே. நீங்கள் இந்த பெட்டிக்கு வேண்டியே இந்த இந்த சம்பவத்தை கறக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தா ஒரு பேகு ஒரு രക്ഷയില്ലെന്ന് ഞാൻ ചൊല്ലാൻ മാട്ടேன். എന്നെ அந்த பேகு ചപ്പ ഗിറ്റാർ തൂക്കി കുറുക്കലിട്ട് ഓടുന്നത്. ഗിറ്റാർ തൂക്കി കുറുക്കലിടണമെങ്കിൽ ഗിറ്റാർക്ക് ഒരു பேக் വേണം. அந்த பேக் உடவே கொடுக்கல, കാരണം ഗിറ്റാറേ பேக் ஆக்கிச்சினும். ஸோ இந்த பேகு மொக்க பேகு, கிட்டார் பேகு. ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் இந்த பேக் வண்டி கறக்கണ്ട.
അടുത്തത് பார்த்தா ഫ്രീ ഫയറിലുള്ള ബാട്ടുകൾക്ക് വേണ്ടി ഇറക്കുന്ന ഒരു തനി സ്കിന്ന്. ഞാൻ പല ബാട്ടുകൾക്കുള്ള സ്കിന്നെന്ന് വെച്ചാൽ நான் சொல்லி தரேன். ஃப்ரீ ஃபயரில் பாட்டு ஒன்று வச்சா சோனில் கிடக்காது. ஆனால் உங்களை உங்களை அடிச்சிட்டு தான் சாவும். ஆனால் இந்த பாட்டு அப்படி இல்லை. இந்த பாட்டு என்ன, அவனுக்கு டீம்மேட்டு 4 பேருണ്ടെങ്കിൽ 3 കൊച്ചപ്പന്മാരെ ഇറക്കി കളിച്ച് വിടുവാൻ. അടുത്ത് ഇവൻ സോണക്ക് എങ്കിലും മുക്കിൽ പോയി ഒരു വെൻഡിങ് മെഷീൻ മൂലത്തിൽ പോയിരുന്ന് ടോക്കൺ കൊടുത്ത് കൊച്ചപ്പന്മാരെ റിവ്യൂ അടിച്ചിരിപ്പാൻ. അടുത്ത് റിവ്യൂ അടിച്ചിട്ട് അവനക്ക് സോണക്ക് വരണമെങ്കിൽ இந்த வண்டி வேணும். வண்டியில் வருമ്പോൾ சும்மா வரணும்னு சொல்லி அவனுக்கு வண்டி இந்த ஃப்ரீ ஃபயர் தனியாக ரிஸ்க் எடுத்து வண்டிக்கு எல்லாத்துக்கும் ஸ்கின் இறக்கியிருக்கு. അപ്പം இந்த வண்டிக்கு ஸ்கின் இறக்குன எல்லாம் பிளேயர்ஸுக்கு வேண்டி இறக்கணும்ல, இந்த பாட்டுகளுக்கு வேண்டி இறக்குனதாக்க. അപ്പം நம்ம அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அவையில் அந்த பாட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வண்டி ஸ்கின் இறக்குன எல்லாம் பாட்டுகளுக்கு வேண்டியாக்கும். அப்படி இந்த ஜீப்பை பார்த்தா நல்லா ரோஸ் கலரில் பிங்க் கலரில் என்னங்க எஃபெக்ட்டு வச்சு கறங்கி நிற்கி வண்டி பவரும். அடுத்ததை பார்த்தா பெண்ணுங்க துணியை பார்த்தா வருதா ஒன்றும் இல்லை. ஒரு ஜாக்கெட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷூ, ஒரு முடி வெறும் மயிர். இந்த ஜாக்கெட்டை பார்த்தா பேக்கில் ஒரு ப்ராவா என்ன கழுவா விரித்து வச்சுட்டுருக்கு, சிறவை விரித்து வச்சுட்டுருக்கு. அடுத்து ஃப்ரண்டில் எவ்வளோ என்ன ஒரு நெக்லஸ் போல கிடக்கு. அடுத்து பேண்ட் எப்போ உள்ள போல அழக்க பேண்ட்டு. അടുത്ത ഷൂ കുഴപ്പമില്ലാത്ത പോലെ ഒരു ചെറിയ ഹീൽസ് വെച്ചൊരു ഷൂ. തലമുടിയും പറ്റി ചൊല്ലണം കേട്ടിയാളെ. തലമുടി വേറെ ലെവല്. പെണ്ണുങ്ങൾ മുടി ഇതുവരെ പെണ്ണുങ്ങൾക്ക് ഇതുപോലത്തെ മുടി കൊടുത്തിട്ടില്ല. ஆனால் பெண்ணுங்க முடி வேறு லெவலில் இருக்கு. அடுத்தது பார்த்தா இதுக்குள்ள டோக்கனும் இருக்குது. இந்த டோக்கனும் எல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த சாதனையில் எக்ஸ்சேஞ்ச் இது வாங்கல என்ன 50 டோக்கன் இருந்தால் இது கிட்டும். அப்படி எப்படியே உண்டு கணக்கான அந்த கணக்கு எனக்கு அறிஞ்சுவிடும். ஸோ அதை நான் இப்போ சொல்லுதாല്ലേ, அது எனக்கு அறிஞ்ச வரணும். அவனை கமெண்டில் பின்னி வச்சிല്ല, நீங்கள் அதை பார்த்து படிங்க. இல்லை எல்லா விலைகளையும் சொன்னேன், என்னையும் கூட சொல்லிடணும்னு சொல்லி ഏറ്റവും താഴെ 5-6 പെട്ടി ഇരിക്കും. அந்த பெட்டி வேற ஒரு பெட்டி ஒன்றும் இல்லை, கன் கிரியேட்டிவ் அதை. இது நீங்கள் எத்தனை பெட்டி திறந்தாலும் ஒரு பெர்மனண்ட் ஒன்றும் கிட்டாது. ஆனால் சொல்லி தரேன், பாட் ஐடி உள்ளவர்களுக்கெல்லாம் இஷ்டம் போல பெர்மனண்ட் கிട്ടും. என்ன நீங்கள் பாட் ஐடி வச்சு இந்த ஐடி கறக்கிருந்தெങ്കിൽ உங்களுக்கு இப்போ கிട്ടും 5 ஸ்கின்னா 10 ஸ்கின்னா 80 ஸ்கின்னா எல்லாம் எடுக்கிறேன். ஆனால் பாட் ஐடி மாத்திரம் வச்சுருக்கணும். சரி, இன்னும் இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஒரு 400 டைமண்ட் கொடுத்துட்டு ஸ்பின் செய்ய போகிறோம். நம்ம இந்த 40 சில்லறை டைமண்ட் நம்ம ரிச் ஆகும். അതുകൊണ്ട് நம்ம என்ன ചെയ്യണം, 400 டைமண்ட் കൊടുക്കില്ല. ശരി, 400 டைமண்ட் உள்ளப்போ என்ன எனக்கிட்ட டைமண்ட் இல்லையா? சரி, 7 டைமண்ட் நமக்கு இருக்குது. சரி, നമുക്ക് ടാപ്പ് ഇല്ല, നമുക്ക് റിച്ച് ഇല്ല. എക്കാ പൊന്നേ, വെറും 7 രൂപ ഇതിനൊക്കെ ഇമേജ് പോച്ച്. നമുക്ക് എന്നാൽ റിച്ച് ആക്കാം. അത് 7 രൂപ എന്ന് വെച്ചാൽ അമേരിക്കൻ ഡോളർ ആക്കും. 7 രൂപ അമേരിക്കയിലെ ഒരു ഡോളർ എന്ന് വെച്ചാൽ 80 രൂപ വരും. അപ്പം ഇന്ത്യയിൽ 7-8 കണക്കറിഞ്ഞൂടാ. നിങ്ങൾ കമൻറ്റിൽ ചൊല്ലിங்க എത്ര വരുന്നുണ്ട്. சரி, லாஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்க லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நான் சப்ஸ்கிரைப் என்னத்தை ஒரு லாஸ்ட்டாக சொன்னேன். காரணம் நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் கேட்டாக்கிறது கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டியா. சும்மா நான் சொல்லிட்டு போகிறேன், എന്നാലും நான் சொல்லுதேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்ன சப்ஸ்கிரைப் செய்து மட்டும் போகிறேன், அந்த பெல்லி விட அடிச்சு விடுங்க. இங்கே நான் இது ஒரு எடுத்த வீடியோ எல்லாம் பெட்டணும் உங்களுக்கு வரும், பெட்டணும் உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வேறு வேலை செய்யலாம். இல்லை எனக்கு அது மாத்திரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வேறு பணி இல்லையா? அப்போ எல்லாம் சொன்ன போல சசியான பவர் ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.